FTP நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஆன்கோயிங்கில் இருக்க மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன் ஃபியூச்சரில் என்னெல்லாம் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஃபியூச்சரில் என்னென்ன மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படலாம்ன்றது நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மெட்ரோ ரயில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்தியாவில் இருக்க அர்பன் டிரான்ஸ்போர்ட்டோட ஒரு ஃபேஸாகவே மெட்ரோ ரயில் ஆயிடுச்சு. இப்போ நவீன டிரான்ஸ்போர்ட்டோட ஒரு முகமாகவே மெட்ரோ ரயில் இருக்குது. ஸோ எல்லா நகரங்கள்லையுமே மெட்ரோ ரயில் வரணும்னு மக்கள் ஆசைப்படுறாங்க. பெரிய பெரிய நகரங்களில் இந்தியாவில் 18 நகரங்களில் மெட்ரோ ரயில் செயல்பாட்டில் இருக்குது. பல மாநிலங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நகரங்கள் செயல்பாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போ சென்னையில் மட்டும்தான் மெட்ரோ ரயில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ணால் சென்னை மெட்ரோ ரயிலோட டீட்டெயில்ஸும் அடுத்தடுத்து மற்ற நகரங்கள் எப்பெல்லாம் மெட்ரோ ரயில் செயல்பாட்டில் வர வாய்ப்பு இருக்குன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சென்னையை பற்றி பேசிடலாம். சென்னை நமக்கு எல்லாருமே தெரியும். 2015 சென்னை மெட்ரோ ஃபேஸ் 1 செயல்பாட்டில் வந்தது. 45 கிலோமீட்டர்ஸுக்கான மெட்ரோ. அதுக்கப்புறம் 9 கிலோமீட்டர் எக்ஸ்டென்ஷன் விம்கோ நகர்லேருந்து இப்போ 54 கிலோமீட்டர்ஸான மெட்ரோ ரயில் பாதை ஆப்ரேஷனில் சென்னை இருக்குது. இதில் இந்திய அளவில் பார்த்துட்டோம்னா இது ஒரு 8வது பெரிய மெட்ரோ ரயில் நெட்வொர்க் இந்தியாவில் பார்த்தோம்னா. அப்போ நமக்கு முன்னாடி நம்மளோட அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிஸ்டம் லிங்க் நம்மளோட ஒரு 7 மெட்ரோ ரயில்கள் அதிகமான நெட்வொர்க் வச்சுருக்காங்க. இப்போ ஃபேஸ் 2 ஒர்க் சென்னை மெட்ரோ ரயிலோட ஃபேஸ் 2 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க. 119 கிலோமீட்டர்ஸ்க்கான ஃபேஸ் 2 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் என்ன போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் நல்லா பார்த்து இப்போ விறுவிறுப்பாக போயிட்டுருக்க ஃபேஸ் 2 ஒர்க்கு. இந்த ஃபேஸ் 2 நெட்வொர்க் சிஸ்டம் லெங்க் 119 கிலோமீட்டர்ஸ். இது 2029 இந்த ஒர்க் முடிஞ்சிடும். இது முடிஞ்சிட்டான்னா இப்போ சென்னை மெட்ரோ ரயிலோட மொத்த சிஸ்டம் லெங்க்த்தே இது 173 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அது முடிஞ்ச பை 2029 நம்ம ஒரு இந்தியாஸ் 3rd லார்ஜஸ்ட் மெட்ரோ ரயில் நெட்வொர்க்காக வர வாய்ப்பு இருக்குது. அதாவது டெல்லி, அதுக்கப்புறம் மும்பை, அப்புறம் சென்னைக்கும் பெங்களூருக்கும் அந்த அரௌண்ட் 173 கிலோமீட்டர்ஸ் அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இந்தியாஸ் 3rd லார்ஜஸ்ட் மெட்ரோ ரயில் நெட்வொர்க் சென்னை மெட்ரோ ரயில் பை 2029 வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் இந்த கட்டுமான பணிகளில் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இந்த சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் ஏன் 2வதா ஒரு நகரம் மெட்ரோ இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னா இந்த சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 முடிச்சுட்டு தான் பண்ணணுன்ற பிளான் அரசாங்கத்துக்கு இருந்தால்தான் அது அவங்க 2வது நகரத்தில் தமிழ்நாட்டில் மெட்ரோ செயல்பாட்டில் வரல. நீங்கள் இது ஒன்ஸ் இந்த 119 கிலோமீட்டர் இல்லாமல் கூடுதலாக 2 புதிய ரயில் பாதைகளுக்கு டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணி மாநில அரசு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. மத்திய அரசு அப்ரூவலுக்காக அனுப்பியிருக்காங்க. அது எதுன்னா ஏர்போர்ட் கிளாம்பாக்கம், அது ஒரு 15 கிலோமீட்டர். அப்புறம் கோயம்பேடு டு ஆவடி, இது ஒரு 20 கிலோமீட்டர். ஸோ இந்த ரயில் பாதைகளுக்கான கட்டுமான பணி அநேகமாக அடுத்த வருஷம் தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கிடைக்கலையோ இவங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா நம்ம ஒரு மக்கள் மத்தியில் நாங்கள் ஏதோ ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற அரசாங்கம் காட்டிக்கிறதுக்கு எலெக்ஷன் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 பாதைகளுக்கான நான் சொன்ன இந்த 2 பாதைகளுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் அநேகமாக 2026 தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒப்புதல் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்புதல் கிடைக்காட்டி கூட ஸ்டேட் கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட ஒப்புதல் பொறுமையாக வாங்கிப்பாங்க. இப்போ சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 அப்படி தான் பண்ணாங்க. ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது இந்த 2 ப்ராஜெக்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இதுவும் ஃபுல்லி எலிவேட்டட்ன்றதால இது 2030 முடிஞ்சிடும். ஓகே, இது இல்லாமல் சென்னை MRTS எல்லாருக்குமே தெரியும், அந்த பறக்கும் ரயில். அந்த பறக்கும் ரயிலை சென்னை மெட்ரோ ரயிலை டேக் ஓவர் பண்ணி நடத்தலாம் அப்படின்றத திட்டமும் போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க நீங்கள் பறக்கும் ரயிலில் பயணிச்சிருந்தா அவங்க எல்லாருக்கும் தெரியும், மெயின்டெனன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். சர்வீசஸும் ரொம்ப ப்ராப்பராக இல்லை. அந்த ஸ்டேஷனில் அவ்வளோ ஒரு 15 பூத் பங்களாமாக இருக்கும். ஸோ அந்த MRT சிஸ்டம் சென்னை மெட்ரோ ரயிலை டேக் ஓவர் பண்ணி
இந்த மெட்ரோ ரயில் ரேக்ஸ் எல்லாம் கொடுத்து நடத்த ப்ரொபோசல் போயிருக்கு. அதுவும் ரயில்வே போர்டு பெண்டிங்காக இருக்குது அந்த பிளானு. அநேகமாக நெக்ஸ்ட் இயர் அந்த அப்ரூவல் வந்துடும் தான் நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்துருச்சுன்னா கூடுதல் இன்னும் 22 கிலோமீட்டர்ஸ் ஆட் ஆகணும். ஸோ பை 2030 பொட்டென்ஷியலி தமிழ்நாட்டில் ஒரு 230 கிலோமீட்டருக்கான மெட்ரோ ரயில் பாதை செயல்பாட்டில் இருக்கும். அதாவது சென்னை மெட்ரோ ரயில் சிஸ்டமோட மொத்த லெங்க்த்து 230 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். சென்னைன்னு சொல்லும்போது தாம்பரம், ஆவடிக்கார் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இது உள்ளடக்கும். ஸோ அதை எடுத்துட்டோம்னா இப்போ இந்தியாவிலே 3வது பெரிய மெட்ரோ ரயில் சிஸ்டமாக சென்னை மெட்ரோ ரயில் இருக்கும். இதுக்கு அடுத்து வேற எந்த நகரங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னா, இப்போ தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரமான கோயம்புத்தூரில் வந்து இப்போ மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான ஒரு திட்டம் அறிவித்து ஒரு டிபிஆர் ரெடி பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 34 கிலோமீட்டர்ஸ்க்கான ஒரு மெட்ரோ வந்து கோயம்புத்தூரில் பிளான் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லி எலிவேட்டட். அது இப்போ டிசம்பர் 2024 ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்சிருக்காங்க. அவங்க அந்த ப்ராஜெக்டும் அநேகமாக எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்ரூவல் கொடுக்குற நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது கோயம்புத்தூர் வந்து பாஜகவுக்கு எவ்வளோ முக்கியமான மாநிலம் இல்லை நகரங்கள் தெரியும், க்ளோஸ் டு த ஹார்ட். ஸோ அந்த நகரத்தில் வந்து மெட்ரோ ரயில் கொண்டு வந்தோன்ற ஒரு கிரெடிட் அவங்க எடுத்து பார்ப்பாங்க. ஸோ கோயம்புத்தூர் மெட்ரோ ரயிலுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனும் நெக்ஸ்ட் இயர் மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கு அடுத்து 3வது பெரிய நகரம் மதுரையும் கோயம்புத்தூர் மாதிரி தான் ஒரு 31 கிலோமீட்டருக்கான ஒரு மெட்ரோ ரயில் பாதை ஒன்று, ஒரு சிங்கிள் லைன் ஒரு பாதை ஒன்று ப்ரொப்போசல் இருக்குது. அதுவும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அமைச்சிருக்காங்க, கோயம்புத்தூரோட சேர்த்து தான் அவங்க அனுப்பியிருக்காங்க. ஸோ இது 2 திட்டங்களுக்கும் ஒரே நேரத்தில் அப்ரூவல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒன்றுக்கு கொடுத்து இன்னொன்று கொடுக்கலன்னா மக்கள் மத்தியில் ஒரு எங்கள் ஊர் புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற பேச்சு வந்துடும். ஸோ மோஸ்ட்லி இந்த 2 ரயில் திட்டங்களுக்கான ப்ரொபோசல் வந்து அப்ரூவல் வந்து இந்த பை இயர் கிடைச்ச உடனே இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனும் பிஃபோர் எலெக்ஷன்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு ஹாவ் மோர் தென் 1 மெட்ரோ இதுனா அநேகமாக தமிழ்நாடாக தான் இருக்கும். ஏன்னா ஆந்திராவில் கூட அந்த பிளான் போயிட்டுருக்கு. பட் அதாவது சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு ஹாவ் மோர் தென் 1 மெட்ரோ ரயில் சிஸ்டம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான் இருக்கும். ஏன்னா இங்கே மோர் தென் 1னா இப்போ 2 இல்லை 3 மெட்ரோ ரயில் சிஸ்டம்ஸ் வந்து இப்போ ஆப்ரேஷனில் இப்போ 2031, 32 வந்துடும். நம்ம மதுரை, கோயம்புத்தூர்லாம் போய் முடிச்சிடும். ஸோ 3 நகரங்களில் மெட்ரோ ரயில் பாதை வந்து செயல்படுத்தப்படும் பை 2032. இதுக்கு அடுத்து திருச்சியில் மெட்ரோ ரயில் எப்போ அப்படின்னு பார்த்துட்டா, ஒரு டிஎஃப்ஆர் வந்து இந்த 2021 கவர்மெண்ட் வந்தோடனே நடத்தினாங்க. பட் கோயம்புத்தூர் மதுரை கொஞ்சம் ப்ரையாரிட்டின்றதால் திருச்சி வந்து ஒரு இடத்துல ப்ளஸ் திருச்சி பாப்புலேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது திருச்சியில் கொஞ்சம் ஹோல்டில் வச்சாங்க. அங்கே இந்த பஞ்சாபூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே இப்போ கட்டியிருக்காங்க. ஸோ இந்த திருச்சி மெட்ரோ ரயிலுக்கான பிளான் வந்து இந்த கவர்மெண்ட் நெக்ஸ்ட் டேர்மில் ரிவைவ் ஆகலாம். பை 2030 இதோட டிபிஆர் கூட முடிஞ்சு இந்த கோயம்புத்தூர் மதுரை முடிஞ்சோடனே திருச்சியில் மெட்ரோ ரயில் பணிகள் ஸ்டார்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி திருச்சி வில் பி த 4th சிட்டி இன் தமிழ்நாடு டு கெட் அ மெட்ரோ. அநேகமாக 2035, 36 அந்த பீரியடில் கிடச்சிரும். இதுக்கு அடுத்து எடுத்திங்கன்னா ஹொசூரில் வந்து நம்ம சொல்ல முடியாது, லக்கியாக வந்து திருச்சிக்கு முன்னாடியே கூட இந்த ஹொசூர் மெட்ரோ இம்ப்ளிமெண்ட் செய்யப்படலாம். ஏன்னா அந்த ஹொசூர் நகரத்து வந்து பெங்களூர் மெட்ரோவோட இன்னைக்கு நம்மளோட ப்ரொப்போசல் போயிருக்கு. இதுக்கு வந்து 2 மாநிலத்திலேருந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடந்து இப்போ ஃபீஸிபிலிட்டி ஸ்டடியில் போயிட்டுருக்கு. அதே சமயம் கர்நாடகாவில் வந்து எதுக்கு நம்ம மெட்ரோ ரயிலில் வந்து ஹொசூர் நினைக்கணும், ஏன்னாச்சா இங்கே இருக்கிற முதலீடுகள்லாம் அந்த ஹொசூருக்கு போயிடும் அப்படின்ற ஒரு போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு. இங்கே கர்நாடகாவை பொறுத்தவரை அங்கே பிரதான கட்சிகள் இருப்பது காங்கிரஸும் பிஜேபியும் தான். ஸோ அவங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் நல்ல பேர் வாங்கினதுக்காக அவங்க கொஞ்சம் செயல்படுத்துவாங்க. ப்ளஸ் ஹொசூர் பகுதியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போது தமிழ்நாடு அரசு போது அந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் கூட மோஸ்ட்லி நெக்ஸ்ட் டேர்முக்குள்ளே டிபிஆர் ரெடி பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது. சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் வந்து திருச்சிக்கு முன்னாடியே ஹொசூரில் மெட்ரோ ரயில் செயல்பாட்டு வரலாம். இதுக்கு அடுத்து எந்த நகரத்தில் மெட்ரோ வரலான்னா, திருச்சிக்கு அடுத்து பெரிய நகரமாக இருக்குது சேலத்தை பொறுத்தவரை அங்கே திருச்சிக்கு பண்ணும்போதே ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி வந்து சேலத்துக்கும் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து
ஒரு 36 கிலோமீட்டர்ஸ்க்கான ஒரு 2 பாதையை கொண்ட மெட்ரோ ப்ரொபோசலில் இருக்குது. பட் பட் சேலம் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஊர் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ரொம்ப சின்ன கன்ஜஸ்டடாக இருக்கிறதால அது கொஞ்சம் வைடன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த ஊரில் சிட்டி அர்பன் பிளானிங், ரோட்ஸ் வைடனிங் எல்லாம் பண்ணணும்னு கொஞ்சம் கவர்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. அது முடிச்சு தான் பண்ணுவாங்க. மேபி 2035 திருச்சி மெட்ரோ திருச்சி ஹோசூர் முடிச்ச அப்புறம் சேலத்துக்கு வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ பெரிய நகரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து ப்ளஸ் இன்னொரு பெரிய கிளாஸ்னால் இப்போ மெட்ரோ ரயில் திட்டங்களை பொறுத்தவரைக்கும் மத்திய அரசு வந்து அந்த ஊரில் பாப்புலேஷன் வந்து 10 லட்சத்துக்கு மேலே தான் இருந்தால் தான் அந்த மெட்ரோ ரயிலுக்கான அப்ரூவலே கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சேலம் பாப்புலேஷன் இப்போதைக்கு 10 லட்சத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு நெக்ஸ்ட் பாப்புலேஷன் சென்சஸில் அதிகமாக இருந்துச்சுன்னா சேலத்துக்கு அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் வந்துடும். பட் இப்போதைக்கு ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி ரெடி, டிபிஆர் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒருவேளை அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சியாக இருந்தால் உறுதியாக எடப்பாடியார் வந்து தன்னோட சொந்த ஊரான சேலத்துக்கு வந்து மெட்ரோ ரயில் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது சிம்பிளி வச்சு பண்ணுவார். இறுதியாக திருப்பூர் வந்து இப்போ ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சிட்டிஸ் இன் ஏஷியா. கோயம்புத்தூரோட சபர்பாக இருந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ திருப்பூரே தனியாக சிட்டியாக இருக்குது. இந்த திருப்பூரை வந்து கோயம்புத்தூர் மெட்ரோட இணைக்கிற வாய்ப்பு நிறையவே இருக்குது. எப்படி இப்போ ஹொசூர் வந்து பெங்களூர் மெட்ரோட இணைக்கிறாங்க, திருப்பூர் வந்து கோயம்புத்தூர் மெட்ரோட இருந்துச்சு அந்த பகுதிக்கே ஒரு பெரிய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி செயல்படுத்தணுன்ற பல திட்டம் நிறைய அரசாங்கத்திட்ட இருக்குது. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் மெட்ரோ முடிஞ்சு கோயம்புத்தூர் மெட்ரோ எப்படி ஆப்ரேஷன் இருக்குது, அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதோட 2ஆம் கட்டத்தின் போது திருப்பூரில் கூட அவங்க செயல்படுத்தலாம். ஸோ எல்லாமே ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ பை 2040 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் நான் லிஸ்ட் பண்ண 7 நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்பாட்டில் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. இது இல்லாமல் இப்போ நம்ம ஒரு ஆர்ஆர்டிஎஸ்னு ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது சென்னை பூனமல்லி டு பரந்தூர்லேருந்து வேலூர் அப்படி சொல்கிறாங்க. அப்படி காஞ்சிபுரம்னு வரும்போது வேலூர் காஞ்சிபுரத்துக்கு கூட ஒரு ஆர்ஆர்டிஎஸ் மெட்ரோவில் ஆர்ஆர்டிஎஸ் கனெக்டிவிட்டி வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அது வேலூர் காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒரு ஆர்ஆர்டிஎஸ் மெட்ரோ கிடையாது. ஸோ அது கனெக்டிவிட்டி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பை 2040 கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா மாநகராட்சி கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10க்கும் மேற்பட்ட மாநகராட்சியில் ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் வந்து செயல்பாட்டு இருக்கும். ஸோ தமிழ்நாடு ஒரு $1 trillion எக்கானமியை நோக்கி பயணிக்கிறதுல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த ஒரு முக்கியத்துவம் வந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டங்கள் மூலம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றி கிடைச்ச உடனே நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.